குட் மார்னிங். உங்களுக்கு மின்வகுப்பு சம்பந்தமான அளவீட்டு ரீதியான சில கணித்தல்கள் செய்திருந்த நாங்கள் கொஞ்சம் கேள்விகள்கிட்ட தொகுப்பு இருக்குது. அதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு பாஸ் பேப்பர் கேள்வி செய்கிற இலகுவாக இருக்கும். சரிதானே? கேள்வியை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏற்கனவே நீங்கள் படித்த கேள்விகள் மாதிரி தான் எக்ஸாம் பேப்பர்களில் வந்த கேள்விகள்கிட்ட தொகுப்பு. சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது கேள்வி, நியம செப்பு மின்வாய் என்பதை காட்டுவதற்கு முற்றாக பெயரிடப்பட்ட படம் வரைக. நியம செப்பு மின்வாய் 2011 நியம மெக்னீசியம் மின்வாயை வரைந்து பெயரிடுகன்னு சொல்லி பாஸ் பேப்பர்ல இருக்கு. அதே ஒத்த ஒரு கேள்விதான் இந்த கேள்வி. நியம செப்பு மின்வாய் என்பதை காட்டுவதற்கு முற்றாக பெயரிடப்பட்ட படம் வரைக. சரிதானே? நியம செப்பு மின்வாய் என்பதை காட்டுவதற்கு முற்றாக பெயரிடப்பட்ட படம் வரைக. அது நீங்கள் வரைவீங்கள். இரண்டாவது கேள்வி, நியம மின்வாய் அழுத்தங்கள் முறையே நியம மின்வாய் அழுத்தங்கள் முறையே நியம மின்வாய் அழுத்தங்கள் முறையே சய 1.8 வோல்ட், சய 1.8 வோல்ட், சக 0.39 வோல்ட், சய 2.9 வோல்ட் ஆக உள்ள மூன்று உலோக அயன் மின்வாய், உலோக அயன் மின்வாய், உலோக அயன் மின்வாய்கள் தரப்பட்டுள்ளன. அழுத்தங்கள் தான் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. 3 உலோக அயன் மின்வாய்கள் தரப்பட்டுள்ளன. சரியா? இவற்றை முறையே KLM என்க. KLM என்க. சரிதானே? 3 உலோகங்களினுடைய மின்வாய் அழுத்தங்கள் இங்க தரப்பட்டிருக்குது. அவற்றின் மின்வாய் அழுத்தங்களை KLM என்று சொல்லி இருக்கிறோம். மேலே அழுத்தம் தந்திருக்கிறோம். முதலாவது கேள்வி, முதலாவது கேள்வி, இவற்றை பயன்படுத்தி எத்தனை வித்தியாசமான மின்ரசாயன கலங்களை உருவாக்க முடியும்? எத்தனை
வித்தியாசமான மின்ரசாயன கலங்களை உருவாக்க முடியும். இவற்றை பயன்படுத்தி எத்தனை வித்தியாசமான மின்ரசாயன கலங்களை உருவாக்க முடியும்? இரண்டாவது, KLM என்பவற்றில் KLM என்பவற்றில் எது ஒரு கலத்தில் அனோட்டாகவும் இன்னொரு கலத்தில் கதோட்டாகவும் தொழிற்படும். ஒரு கலத்தில் அனோட்டாகவும் இன்னொரு கலத்தில் கதோட்டாகவும் தொழிற்படும். ஒரு கலத்தில் அனோட்டாகவும் இன்னொரு கலத்தில் கதோட்டாகவும் தொழிற்படும். அந்த மின்வாய் எது? மூன்றாவது கேள்வி, இவற்றில் ஒன்று இரண்டு வெவ்வேறான மின்கலங்களில் அனோட்டாக தொழிற்படக்கூடியது. இவற்றில் ஒன்று இரண்டு வெவ்வேறான மின்கலங்களில் அனோட்டாக தொழிற்படக்கூடியது. அம்மின்வாய் எது? நினைக்கிறேன் இந்த கேள்வி உங்களுக்கு ஏற்கனவே வேறு ஒரு வடிவத்துல வந்திருக்கணும் நினைக்கிறேன். இதே கேள்வியோ தெரியல. நீங்கள் இந்த கேள்வி ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. டியூட் கேள்வி நான் முதல் நோட்ஸுக்குள்ள தந்த கேள்வியோடு ஒத்து போகுது போல எனக்கு. அந்த கேள்வி ஒன்றோ தெரியல. நான் நினைக்கிறேன் மின்னரிப்போட சில நேரத்தில் இந்த கேள்வியை நான் செய்திருப்பேன். இது கீழே இரும்பு ஓட்டுவோட தாக்குற அந்த கேள்வி ஒன்று இருக்கணும். சரிதான், நீங்கள் இந்த கேள்விகளை செய்யலாம் தானே, அதற்கா பார்த்துக்கொள்ளுங்க. செய்யலேண்டா சொல்லுங்க, நான் செய்து கொடுறேன். மின்னரிப்போட சில நேரத்துல செய்திருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க அந்த கேள்வியை பார்த்துக் கொள்ளுங்க. நான் அடுத்த கேள்வி அதெல்லாம் சில இதுல நான் மின்னரிப்புகளை சில இதுல நோட்ஸுகளை சேர்த்தன தெரியா இந்த கேள்வியை. சரி, இப்ப உங்களுக்கு இந்த தரவுகள் தந்திருக்கு. தரவுகளை பயன்படுத்தி கேள்வி செய்யலாம் தானே. இப்ப நியம சப்பு மின் வேண்டாம் உங்களுக்கு என்னன்னு சொல்ல தெரியும்.
அதை வரிப்படத்துல காட்டுங்கள். 3 மின்வாய் அழுத்தங்கள் தரப்பட்டிருக்கு, 3 பேர் தான் இருக்கு. அப்ப இந்த 3 மின்வாயை வச்சுக்கொண்டு எத்தனை மின் ரசாயன கலம் உருவாக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதுல 1 2 மின் ரசாயன கலத்துல அனோடா தொழிற்படும், இன்னொன்று ஒன்றில அனோட் ஆகும், இன்னொன்றுல கனோட் ஆகும் தொழில். அதற்காக பார்த்துக்கொள்ளுங்க. நான் இதை செய்து முடியல, ஏற்கனவே நான் செய்துட்டேன் நினைக்கிறேன். சரி, அடுத்த கேள்வி எழுதி கொண்டு வா. நியம கலமல் மின்வாயையும் நியம கலமல் மின்வாயையும் நியம கலமல் மின்வாயையும் நியம குளோரின் மின்வாயையும் கொண்டு உருவாக்கப்பட்ட நியம குளோரின் மின்வாயையும் கொண்டு உருவாக்கப்பட்ட மின்ரசாயன கலம் ஒன்றின் அமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. மின்ரசாயன கலம் ஒன்றின் அமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. பிரக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க. அம்புக்குறி காட்டும் திசையில் இலத்திரன் பாய்ச்சல் நடைபெறுகின்றது. அம்புக்குறி காட்டும் திசையில் இலத்திரன் பாய்ச்சல் நடைபெறுகின்றது. சரி, நியம கலமல் மின்வாயும் நியம குளோரின் மின்வாயும் என்று சொல்லி இருக்குது. படம் தந்திருக்கிறோம், உங்களுக்கு கலமல் மின்வாயை குறிச்சு காட்ட தெரிய வேணும். இது ஏ என்று குறிப்பிடப்பட்டிருக்கு, இது பி, இது சி. ஏபிசி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நியம கலமல் மின்வாய்ந்த படம் இங்கால வேறாக்கி இருக்கும். வேறாக்கி இந்த பயன் வந்து இன்னொரு மின்வாயோட தொடுகை ஏற்படுத்துறது. அந்த இன்னொரு மின்வாய் தான் இந்த நியம குளோரின் மின்வாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. குளோரின் மின்வாய் ஒரு வாயு மின்வாய். சரி, இந்த வேறாக்கி குளோரின் மின்வாயோட தொடுகையில இருக்கு. இது உப்பு பாலம் என்று சொல்லி இருக்கிறோம். இந்த திசையில எலக்ட்ரான் பாய்வதாக காட்டப்பட்டிருக்கு. இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ. பிளாட்டினம் என்று சொல்லி. சரி, நியம கலமல் மின்வாயும் நியம குளோரின் மின்வாயும் உப்பு பாலத்தால இணைக்கப்பட்ட ஒரு மின் ரசாயன கலம்.
இந்த படத்தை குறிக்கொள்ளுங்க. களத்தின் அடிப்படையில் கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை தருக. களத்தின் அடிப்படையில் கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை தருக. களத்தின் அடிப்படையில் கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை தருக. முதலாவது கேள்வி, ஏ தொடக்கம் ஈயை ஏ தொடக்கம் ஈயை இனங்காண்க. ஏ தொடக்கம் ஈயை இனங்காண்க. பொருத்தமான இடங்களில் பௌதீக நிலை, செறிவு, அமுக்கம் என்பவற்றை தருக. பொருத்தமான இடங்களில் செறிவு, பௌதீக நிலை, அமுக்கம் என்பவற்றை தருக. இதுல வாயு மின்வாய் இருக்கிறதாலே அமுக்கமும் குறிப்பிட வேண்டி வரும். ஏ தொடக்கம் ஈயை இனங்காண்க. பொருத்தமான இடங்களில் பௌதிக நிலை, செறிவு, அமுக்கம் என்பவற்றை தருக. அடையாளப்படுத்திக் கொண்டே போவோம். இது கலமல் மின்வாய். அப்ப ஏ என்னவாக இருக்கு? ஸ்ட்ரக்சர் கேள்வி என்றால உடைச்சு உடைச்சு கேட்டு இருக்கு. இது கலமல், திரவ ரசம். எஜ்ஜி லிக்யூட். ஏ என்பது ரசம் என்று மட்டும் எழுதினா காணாதான் அதின் பௌதிக நிலை குறிப்பிடப்பட வேண்டும். பி கலமல் பசை. இங்க Hg2Cl2 தான் பயன்படுத்தப்படுகின்ற கலமல் பசை. Hg2Cl2 அது solid. கலமல் பசை Hg2Cl2 solid. சரிதான்? அல்லது நாங்கள் கலமல் என்றும் சொல்லலாம். கலமல் என்றும் சொல்லலாம். கலமல் Hg2Cl2 solid. சி சரிதானே? சி இந்த இடத்துல குறிக்கப்பட்டிருந்தால் இதை நாங்கள் KCl என்ற நிரம்பல் கரைசல் என்று சொல்லிக் கொள்வோம். KCl என்ற நிரம்பல் கரைசல். அது இத பாயிண்ட் பண்ணி இருந்தால் பிளாட்டினம் கம்பி என்று சொல்லவும். இந்த படத்துல முட்டையில சரிதான? படத்துல முட்டாததால KCl என்று எழுதலாம். அல்லது நிரம்பல் நிலையில K+க்கு சம்பந்தம் இல்லை, Cl- தான் எங்களுக்கு தேவையான. நாங்கள் நிரம்பிய KCl என்று சொல்லலாம். நிரம்பிய KCl கரைசல். நிரம்பிய KCl கரைசல் என்று சொல்லலாம். இது ஒருவேளை இதுல முட்டி இருந்தால் அதை நாங்கள் பிளாட்டினம் என்று அடையாளப்படுத்த வேண்டியவர். ஏனென்று சொன்னால் இது கலமல் மின்வாய், திரவ மின்வாய். ஆகவே மின்னை கடத்துவதற்கு நாங்கள் ஒரு சடத்துவ பதார்த்தத்தை பயன்படுத்த வேணும். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க விளங்கிக்கணும். நான் தொட்டா அந்த இடத்த பிளாட்டினம் நோட் பண்ணியிருக்கேன். இங்க பிளாட்டினம் தந்திருக்கவே இதுல தரையில சில நேரத்துல கேள்வி இதை டாக்கெட் பண்ணியும் இருக்கலாம். நான் இது முட்டாததால நிரம்பிய KCl என்று போட்டுக்கொள்றேன். அப்ப டி என்னவாக இருக்கும்? குளோரின் மின்வாய். அப்ப இ Cl2 வாயு, அதுக்கு அமுக்கம் குறிப்பிடப்படணும் ஒரு ஏற்றியம். Cl2 வாயு, அமுக்கம் குறிப்பிடப்படணும் ஒரு ஏற்றியம். இது குளோரின் என்று சொல்றாலே இது Cl- அயனை கொண்டிருக்கும். கட்டாயம் அதன் மின்பக பொருள் Cl-. அப்ப டி Cl- இருக்கும். அது என்ன வடிவத்திலையும் இருக்கலாம். நியம குளோரின் மின்வாய் என்பதால இது 1 மோல் டெசிமீட்டர் -3 ஆக இருக்கும். இங்கேயும் ரசத்தின் நியம மின்வா அழுத்தம் பயன்படுத்தப்பட்டிருக்கால நாங்கள் இந்த சரிவையும் 1 மோல் டெசிமீட்டர் -3 என்று குறிப்பிடலாம். அப்ப நாங்கள் நிரம்பிய என்ற சொல்ல நீக்கி விட்டால் அல்ல.
KCl என்ற சரிவு 1 மோல் டெசிமீட்டர் -3 ஆக இருக்கு. ஓகே, இதுல ஏதொடக்கம் வரை அடையாளப்படுத்த சொல்லி இருக்குது. கலமல் மின்வாய் என்பதால கலமல் பசை ரசம் லிக்விடா இருக்கும். பி அது தன் சமநிலையில இருக்கிற உப்பு உலோக கரியா உப்போட சமநிலை. அப்ப Hg2Cl2 solid. சியில நான் உங்களுக்கு சொன்னால் இந்த டச் பண்ணினால் பிளாட்டினம் என்று எழுதணும். அப்ப நான் வேறுபடுத்திருக்கேன், இந்த பிளாட்டினத்தை குறிச்சிருக்கேன். சி இதுல கரைசல்ல காட்டி இருக்கிறதால நீங்கள் மின்பகு பொருள் கொடுக்கணும் KCl. இப்ப உண்மையில கலமல் மின்பாய் நாங்கள் படிக்க நிரம்பிய KCl கரைசல் பாவிக்கிறாங்க. இது நியம கலமல் மின்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதால நாங்கள் KCl சரிவு 1 மோல் டெசிமீட்டர் -3 குறித்துக் கொள்ளும். இது குளோரின் வாயு. அப்ப குளோரின் மின்பாய் என்றால் குளோரின். அப்ப Cl2 அதன் பௌதிக நிலை கேஸ் அமுக்கம் ஒரு ஏற்றியமாக இருக்கு. நியம குளோரின் மின்பாய் சொல்லி இது நியம குளோரின் மின்பாண்டா இது மின்பொருள் என்ன அதன் அயன் கொண்ட கரைசல். அப்ப Cl- பௌதிக நிலை எக்வஸ்ட் 1 மோல் டெசிமீட்டர் -3 ஆக இருக்கு. சரியா? இதுதான் இதன் முதலாவது கேள்விக்கான விடையா இருக்கும். பார்த்து வடிவாளி கொள்ளுங்க. நீங்கள் குறிக்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், வெள்ளி குளோரைட் மின்வாயும் கலமல் மின்வாயும் செய்முறை மாற்றேற்று மின்வாயாக ஆய்வு கூடத்துல பயன்படுத்தப்படக்கூடியது. அப்ப இந்த படங்கள் உங்களுக்கு வரைஞ்சு குறிப்பிட தெரியும். சரிதான் முதலாவது கேள்விக்கான விடை. இரண்டாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா கவனிப்போம். இரண்டாவது கேள்வியை தெளிவாளி கொள்வோம். இரு அரைக்கலங்களையும் இணைப்பதற்கு முன்னர் கேள்வியை தெளிவாளி கொள்வோம். இரு அரைக்கலங்களையும் இணைப்பதற்கு முன்னர் இரு அரைக்கலங்களையும் இணைப்பதற்கு முன்னர் இரு அரைக்கலங்களையும் இணைப்பதற்கு முன்னர் மின்வாய்களில் நிலவிய மின்வாய் சமநிலைகளை தருக. 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 இந்த கேள்வியோட கவனிங்க. இது உண்மையில ஒரு பெரிய தலையடியான விஷயமாக இருக்கு. ஒவ்வொரு எக்ஸாம் பேப்பர்ல கூட ஒவ்வொரு மாதிரி இருக்கு. பிள்ளைகளுக்கு பெரிய குழப்பம். ஒரு அம்புக்குறி போடுறதா, 2 அம்புக்குறி போடுறதா, ஒரு சீட்ட திசையில் எழுதுறதா, தாழ்த்தல் திசையில் எழுதுறான்ற பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கு. சில கேள்விகள்ல இருந்து சரியான முடிவே எடுக்கலாம இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு தெளிவா ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தான் என்னன்னு சொன்னால், கலம் தொழிற்படும் போது, அதாவது இந்த சுற்று ஒரு கடத்தின் கம்பியால இணைக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில அரைக்கல தாக்கங்கள் கேட்டால், அனோட் தாக்கம் கதோட் தாக்கம் கேட்டால் அங்க நாங்கள் தனி அம்புக்குறிய பயன்படுத்த வேணும். ஏனென்று சொன்னால் அங்க தொடர்ச்சியாக இலத்திரன் ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசைக்கு ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப தொடர்ந்து ஒட்சியேற்றப்பட்டு கொண்டிருக்கும், இன்னொரு தொடர்ந்து தாழ்த்தப்பட்டு கொண்டிருப்பேன். இதுதான் அங்க நடக்க போகிறது. அந்த மின்னோட்டத்தை நாங்கள் காட்டுவதற்காக ஒரு திசையில சமநிலை நகருது என்பதை காட்டத்தான் தனி ஒரு அம்புக்குறியை பயன்படுத்தும். ஒரு மின்கலம் என்பது புறச்சுற்று இணைக்கப்பட்டதல்ல. புறச்சுற்று இணைக்கப்படாமல் தான் மின்கலம் இருக்கு. மின்கலத்தில் அகச்சுற்று தான் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் அரைக்கல தாக்கத்தை எழுத சொல்லி கேட்டால் அனோட்டில ஒட்சியேற்றம் நடக்கும், அது சரி. கதோட்டில தாழ்த்தல் நடக்கும். ஆனால் கலம் தொழிற்படையில என்றால் அங்க அனோட்டில ஒரு சமநிலை இருக்கும், கதோட்டில ஒரு சமநிலை இருக்கும். அப்ப நாங்கள் இரட்டை அம்புக்குறியை பயன்படுத்தி இந்த அரைக்கல தாக்கத்தை காட்ட முடியும். 2016
இப்ப நான் முதல் கேட்ட கேள்வி மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. கடத்துங்கம்பியல், மின்பக பொருட்கள், 3 மின்வாய்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கு. அதுல மின்ரசாயன கலங்களை வரைக என்று சொல்லியிருக்கு. 3 கல வரைபடம் வரையலாம், 3 மின்வாய் தந்திருக்கிற முடியல. அங்க ஸ்கீம்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்கீம்ல கல வரைபடத்தை வரைகன்னு சொல்லி போட்டு அந்த கலத்தின் வரைபடத்தை கடத்துங்கம்பியால புறச்சுட்டு இணைக்கப்பட்டிருந்தால் அரைப்புள்ளி வழங்க சொல்லி இருக்கு. அது கேட்டது மின்கலங்களை வரைய சொல்லி. வோல்ட்மானி போடப்பட்டிருந்தால் அது ஏற்றுக்கொள்ள சொல்லி இருந்தது. அது ஒன்றுமே இணைக்காமல் விட்டிருந்தா அதுதான் கலம், அது சரி. அங்க கேட்கினம் என்னன்னு சொன்னால் அரைக்கல தாக்கங்களை எழுதுங்கன்னு சொல்லி, அனோட் அரைக்கல தாக்கம், கதோட் அரைக்கல தாக்கம். அங்க சமநிலை அம்புக்குறியை பயன்படுத்தி இருக்கிறோம். அவர்கள் புள்ளி திட்டமிடல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம். தனி அம்புக்குறி பயன்படுத்தி இருந்தால் புள்ளி வழங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. என்னென்றா முதலாவதுலயே அங்க செக் வைக்கப்பட்டிருக்கு. என்னன்னா கலம் என்றால் புறச்சுட்டு இணைக்கப்படவில்லை. அப்ப அதே தவறு, அந்த தவறை அரைவாசி ஏற்றுக்கொண்டிருக்கணும். சரி, ஏதோ சரின்னு சொல்லி. அப்ப கலத்தின் அரைக்கல தாக்கம் எழுத சொல்லி கேட்ட இடத்துல அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் தனி அம்புக்குறி பயன்படுத்தினால் அதற்கு புள்ளி வழங்க வேண்டாம். ஏனென்றால் அது கலத்துல இன்னும் என்ன செய்யல, எலக்ட்ரான் சுற்றி ஓடையில். அவ தொடர்ந்து ஒட்சியேற்றப்படவோ தொடர்ந்து தாழ்த்தப்படவோ மாட்டாது. அந்த மின் வாய்கள்ல அரைக்கல தாக்கம் நடந்து கொண்டிருக்கும், அது சமநிலையில இருக்கும். இந்த கேள்வி அந்த கேள்விகள்ல இருந்து வித்தியாசமாயிருக்கு. என்ன மாதிரின்னு சொன்னால், இரு அரைக்கலங்களையும் இணைப்பதற்கு முன்னர் என்றால் தனி மின்வாய் தாக்கத்தை பற்றி கேட்டிருக்கு. இந்த ரெண்டும் இணைக்கையில், இந்த அகச்சுட்டு கூட இணைக்கையில். அப்ப இது ஒரு கலமல் மின்வாய், இது இன்னொரு கலமல் மின்வாய். அப்ப இரு அரைக்கலங்களை இணைப்பதற்கு முன்னர் மின்வாய்கள் நிலவிய மின்வாய் சமநிலை தாக்கங்களை தருகன்னு சொல்லியிருக்கு. அப்ப உங்களுக்கு அப்ப தெரியணும் என்னன்னு சொன்னால், இந்த மின்வாய் சமநிலை தாக்கங்கள் சரியா, தனி மின்வாயாக இருக்கிற மின்வாய் சமநிலை தாக்கங்கள் எப்போதும் தாழ்த்தல் திசையில் எழுதப்பட வேண்டும். இலத்திரன் இடதுகை பக்கத்தில் எழுதணும். நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் மிக முக்கியமானது. தனி மின்வாய்க்கு ஒரு மின்வாய் தாக்கம் எழுதுறதாக இருந்தால் அது யாராக இருந்தாலும் தாழ்த்தல் திசையில எழுதப்பட வேண்டும். இது இதுவரைக்கும் கேட்ட கேள்விகள்ல இருந்து கொஞ்சம் வேறுபட்டதாக இருக்கும். கலம் இணைச்சா அப்புறம்டா உச்சியேற்ற திசையில எழுதுவோம், மின்னோடையிலண்டா சமநிலை அம்புக்குறிய பயன்படுத்துவோம். இங்க கேட்டு இருக்குது, இரு அரைக்கலங்களையும் இணைப்பதற்கு முன்னர் மின்வாய்களில் நிலவிய மின்வாய் சமநிலை தாக்கங்களை தருக என்று சொல்லி. அப்ப இது நாங்கள் கட்டாயம் தாழ்த்தல் திசையில எழுதவும். அப்ப கலமல் மின்வாயில் என்ன அரைக்கல தாக்கம் நடக்கும்? கலமல் மின்வாயில நடக்கிற அரைக்கல தாக்கம், மின்வாய் தாக்கம் முதல் என்ன நடக்கும்? தாழ்த்தல் திசையில எழுதப்படும். அப்ப இங்க கலமல் மின்வாயில Hg2Cl2 solid சரிதான். Hg2Cl2 solid தான் பிளஸ் ஒட்சியேற்ற நிலையில இருக்கு. அப்ப இது என்ன செய்யும்னு சொன்னால், 2 பேர் இருக்கிறதால 2 இலத்திரன்கள் இழந்து Hg லிக்விட் ஆகும். அதனால 2 Cl மைனஸ். இதுல நாங்கள் போட வேண்டியது சமநிலை. கலமல் மின்வாய் இணைக்கப்படுவதற்கு முன்னர் காணப்படுகின்ற சமநிலையை தான் நாங்கள் இதுல குறிச்சு காட்டுவோம். Hg2Cl2 solid 2 இலத்திரன்களை ஏற்று தாழ்த்தல் திசையில். இது கலமல் மின்வாயில நடக்கிற மின்வாய் தாக்கம். சரிதான், கலமல் மின்வாயில நடக்கிற மின்வாய் தாக்கம். இது ஒரு தனி மின்வாய் இணைப்பதற்கு முன்னர். இது இன்னொரு தனி மின்வாய். அங்கேயும் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் தாழ்த்தல் திசையில தான் எழுதப்பட வேண்டும். அப்ப குளோரின் மின்வாய் அதுலயும் நாங்கள் தாழ்த்தல் திசையில எழுதப்படும். இடதுகை பக்கத்துல இலத்திரன் இருக்கக்கூடியவாறு தாழ்த்தல் திசையில எப்போதும் எழுதப்பட வேண்டும். சரி, அப்ப அதற்கு நீங்கள் தாழ்த்தல் திசையில எழுதுவீங்க. சமநிலை தாக்கமாக போட்டுக்கொள்ளுங்கள். குளோரின் மின்வாயின் அரைக்கல தாக்கமும் கலமல் மின்வாயின் அரைக்கல தாக்கமும் மின்வாய் இணைக்கப்படுவதற்கு முன்னர் தாழ்த்தல் திசையில எழுதப்படும். கலம் என்று சொன்னால் இதை நாங்கள் ஒட்சியேற்ற திசையில எழுதுவோம், இதை தாழ்த்தல் திசையில எழுதுவோம். ஆனால் இது தெளிவா சொல்லப்பட்டது, இணைப்பதற்கு முன்னர், இந்த அரைக்கலங்கள் இணைப்பதற்கு முன்னர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதால 2 பேரையுமே நாங்கள் தாழ்த்தல் திசையில எழுத வேணும்.
இந்த சமநிலையில Hg2Cl2 இருக்கிறதால Hg2 2+ என்று எழுதுறது பொருத்த பாடற்கள். இங்க வந்து கலமல் பசை தான் இருக்கின்றன. Hg2 2+ என்று நாங்கள் எழுதுறது பொருத்த பாடற்றது. ஏனென்று சொன்னாங்க Hg2 என்ற ஒரு கட்டியன் சுயாதீனமாக இல்லை. அப்ப இது என்ன வடிவத்தில் இருக்குது? Hg2Cl2 என்ற வடிவத்தில் தான் இருக்கு. ஆகவே நாங்கள் இதை Hg2Cl2 சொல்லித்தண்டுதான் எழுத வேணும். Hg2 என்று எழுதுறது பொருத்த பாடில்லை. ஏன்? இந்த ரசத்துக்கும் இந்த கலமல் பசைக்கும் இடையில தான் மின்வாய் சமநிலை இருக்க போது. அப்ப மின்வாய் சமநிலை வந்து Hg லிக்யூடுக்கும் Hg2Cl2க்கும் இடையில தான் இருக்கு. அடுத்தது கேட்டிருக்கிறோம் என்னன்னு சொன்னா மூன்றாவது கேள்வி என்றா அப்ப இது இந்த பகுதியில தானே இரண்டாவது கேள்விக்கு பிறகு வர மூன்றாவது கேள்வி. இப்ப மூன்றாவது கேள்வி எழுதி கொள்ளுங்க. மூன்றாவது கேள்வி கலத்தாக்கத்தை தருக என்று கேட்டிருக்கு. கலத்தாக்கத்தை தருக. அப்ப கலத்தாக்கம் எப்ப உண்மையில நிகழும்? அரைக்கலங்கள் இணைக்கப்பட்டு சுற்று பூரணப்படுத்தப்பட்டாதான் கலத்தாக்கம் நிகழும். அப்ப கலத்தாக்கம் நிகழ்க அனோட்டில தொடர்ந்து ஒட்சியேற்றம் நடக்கும், கதோட்டில தொடர்ந்து தாழ்த்தல் நடக்கும். அப்ப கலத்தாக்கம் நிகழுது அப்படி என்று சொன்னால் நாங்கள் கலமல் மின்வாயில ஒட்சியேற்றமும் குளோரின் மின்வாயில தாழ்த்தலும் நிகழ்ற மாதிரி காட்ட வேணும். ஏன்னு சொன்னால் இங்க இலத்திரன் செல்ற திசை தந்திருக்கு. அப்ப இது அனோட் மின்வாய், இது கதோட் மின்வாய். அல்லது உங்களுக்கு அழுத்தம் தந்திருக்கணும். அழுத்தத்தை பற்றி இதுவரைக்கும் கதைக்காததால இலத்திரன் ஓடுற திசையை வச்சுக்கொண்டு இது ஒட்சியேற்றப்படுது, அது தாழ்த்தப்படுது என்ற முடிவுக்கு நீங்கள் வரணும். இல்லைன்னா உங்களுக்கு தெரியாதானே, அழுத்தம் தெரியாதானே யாருடைய அழுத்தம் என்னன்னு சொல்லி. அப்ப கலத்தாக்கம் எழுதைக்குள்ள நாங்கள் அனோட் தாக்கம் கதோட் தாக்கத்தை எழுதி கூட்டியும் எழுதலாம். இந்த கலத்தாக்கம் அப்ப கலம் தொழிற்படு நிலையில தான் கலத்தாக்கம் நிகழும். கலம் தொழிற்படு நிலையில கலமல் மின்வாயில ஒட்சியேற்றம் நடக்கும், குளோரின் மின்வாயில வந்து தாழ்த்தல் நடக்கும். கலம் தொழிற்படு நிலையில கலமல் மின்வாயில ஒட்சியேற்றம் நடக்கும். அப்ப இங்க இருக்கிற ரசம் வந்து சரிதானே, ரசம் Hg2 என்று எழுதுறது பொருத்த பாடிலே இங்க Cl- இந்த நிரம்பல் கரைசல் இருக்கு. அப்ப 2 Cl- அது பெற்றுக்கொண்டு என்ன செய்யும்? Hg2Cl2 என்ன செய்யும்? வீழ்வடிவாகும். இதுதான் இங்க நடக்க போகுது. இதுதான் அந்த ஒட்சியேற்றம். கலமல் மின்வாயில நடக்க போற ஒட்சியேற்றம் இதுதான். இது வந்து அனோட் அரைக்கலத்துல நடக்கிறதாக்கம். கலம் தொழிற்படும் போது அனோட்டில நடக்கிறதாக்கம் தான் இது. கலமல் ரசம் வந்து ஒட்சியேற்றப்படும். அப்ப இங்க இருக்கிற Cl- சேர்ந்து அது Hg2Cl2 உங்களுக்கு இதுல 2 Cl- அங்க 2 இலத்திரம் பிடிக்கும். இது கலம் தொழிற்படும் போது இது உங்களை கேட்கு, இந்த கேள்வி கேட்கு அனோட் தாக்கமாக இருக்கும். இதுதான் அனோட் தாக்கம். கலம் தொழிற்படும் போது அனோட் தாக்கம். அப்ப கதோட் தாக்கம் என்னவாக இருக்க போகுது? கலம் தொழிற்படும் போது Cl2 வந்து தாழ்த்தப்பட போகுது. அப்ப Cl2 வந்து 2 இலத்திரங்களை பெற்று Cl- ஆக தாழ்த்தப்படும். எங்களை கேட்டது கலத்தாக்கம். கலத்தாக்கம் என்பது அனோட் கதோட் தாக்கங்கள் ஒட்டுமொத்த தாக்கம் தான் கலத்தாக்கம். இந்த கலத்தாக்கத்தை நாங்கள் எழுதினோம் என்று சொன்னால் இங்க இருக்கிற 2 Cl- இந்த 2 Cl- கேன்சல் பண்ணப்படும். கேட்ட கேள்விக்கு விடைதான் ரசம் ரசம் ஒட்சியேற்றப்பட போகுது, Cl2 தாழ்த்தப்பட போகுது. இதுதான் கலத்தாக்கம். Hg liquid, Cl2 gas. இங்க Hg2Cl2 சொல்லி இது மட்டும்தான் மிஞ்சி. இதுதான் இந்த கலத்துல நடக்க போற ஒட்டுமொத்த கலத்தாக்கம். அனோட்டில நடக்க போற ஒட்சியேற்ற தாக்கத்தையும் கதோட்டில நடக்கிற தாழ்த்த தாக்கத்தையும் கூட்டினா கலத்தாக்கம் கிடைக்கும். இது எப்ப நடக்கும் என்று சொன்னால் இதுல வந்து ஒரு கடத்துங்கம்பியால் இணைக்கப்பட்டு இலத்திரன் பாயும் போதுதான் நடக்கும். இதுல உங்களுக்கு கடத்துங்கம்பி பயன்படுத்தப்படையில இது ஒரு கலமாக இருக்கல. இங்க நீங்க அரைக்கல தாக்கம் எழுத சொல்லி கேட்டால் இதுல நீங்கள் சமநிலை தாக்கத்தை போட வேண்டிய, இதுலயும் சமநிலை தாக்கம் போடு. அப்ப கலத்தாக்கம் நிகழாது. ஏன் சொல்லுங்க, கடத்தும் கம்பியால இடைச்சாதானே கலத்தாக்கம் நிகழும்.
கலத்தாக்கம் இணையணும்னா இங்க இருந்து இலத்திரன் என்ன செய்யணும், சுற்றி அங்க ஓட வேணும். இல்லைன்னா அங்கே ஒரு சமநிலை இருக்கு, இங்கே ஒரு சமநிலை இருக்கு. ஒவ்வொரு கேள்விகளும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்கோம். சரி, ஏதோ எதென்றாலும் அக்செப்ட் பண்ணினா பரவாயில்ல. ஆனா ஸ்கீம்ல அப்படி கொடுத்திருக்கேன். 2016 ஸ்கீம் தனி அம்புக்குறி பயன்படுத்தி இருந்தால் புள்ளி வழங்க வேண்டாம்னு சொல்லியிருக்கு. சில கேள்விகள் தெளிவாத்தான் கேட்கணும். மின்னோடும் போது என்று சொல்லி கேட்கணும். கடத்தும் கம்பியாளனுக்கு மின்னோடும் போது. அப்ப கலத்தாக நிகழுதுன்னு சொன்னால் களத்திலே என்ன இலத்திரன் பாய்ச்சல் நடக்கும். ஆகவே ஒரு திசை அம்புக்குறிய போடணும். இதுல அம்புக்குறி மாறி போட்ட சமநிலையா போட்டால் மீளும் தாக்கம் என்று கருதினால் பொருத்தப்பாடு ரசம் ஒட்சியேற்றப்படுறது நியாயம் இருக்கு. வேந்தப்படி இது தாழ்த்தப்பட வாய்ப்பு இருக்கு. அது சாத்தியம் இல்லை. சிஎல் மைனஸ் Hg2+ என்ன செய்யாது, ஹெஜ்ஜியா தாழ்த்தாது. அப்ப இந்த திசையில தான் தாக்கம் வந்து தொடர்ந்து நடக்க போகுது. உங்களை கேட்டு இருக்குது கலத்தாக்கத்தை தருகிறன்னு சொல்லி. இதுதான் கலத்தாக்கம். கேட்ட கேள்விக்கு விட இது. இந்த தாக்கம் எழுதுறதுக்கு நீங்கள் அனோட் தாக்கம் கதோட் தாக்கம் கருத்துல கொண்டா நல்லது. கலம் தொழிற்படும் போது அனோட் ஒட்சியேற்றப்படும், கதோட் தாழ்த்தப்படும். இந்த ரெண்டுத்தையும் கூட்டினால் கலத்தாக்கம் இல்லை. கலத்தாக்கத்தை தருகிறது கேட்டிருக்கேன். 2 ரசம் உங்களுக்கு தேவைப்படும். இல்லை, இதை நீங்க சமப்படுத்தணும். 2 ரசம் இல்லை, உங்களுக்கு 2 எஜ்ஜி லிக்விட் இப்படி இருக்கு. சரி, அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுவோம். வேறு ஒரு பட்டன்ல இந்த கேள்வி போகுது. இந்த படம் தேவைப்பட அழைக்கிறேன். சரி, அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுவோம். கலத்தாக்கத்திற்குரிய கிப்ஸின் சக்தி மாற்றம். கலத்தாக்கத்திற்குரிய கிப்ஸின் சக்தி மாற்றம் கலத்தாக்கத்திற்குரிய கிப்ஸின் சக்தி மாற்றம் கலத்தாக்கத்திற்குரிய கிப்ஸின் சக்தி மாற்றம் டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட். டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் ஆனது டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் ஆனது
பின்வரும் சமன்பாடு மூலம் தரப்படலாம். பின்வரும் சமன்பாடு மூலம் தரப்படலாம். பின்வரும் சமன்பாடு மூலம் தரப்படலாம். இந்த கலத்தாக்கத்தின் சக்தி மாற்றம் டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் மைனஸ் என் எஃப் இன்டு இ ஸ்டாண்டர்ட் இப்படி ஒரு சமன்பாட்டால தொடர்படுதான். இந்த கலத்தினுடைய சுயாதீன சக்தி மாற்றம் கிப்சன் சக்தி மாற்றம் வந்து டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் மைனஸ் என் இன்டு எஃப் இ ஸ்டாண்டர்ட் என்று வருது. கேள்வியை பாருங்க. கலத்தாக்கத்திற்குரிய கிப்சன் சக்தி மாற்றம் டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் ஆனது பின்வரும் சமன்பாடு மூலம் தரப்படலாம். இந்த சமன்பாட்டை நோட் பண்ணிக்கொள்ளும். இங்கு n என்பது ஈடு செய்த கலத்தாக்கத்தில் சம்பந்தப்படும் இலத்திரன்களின் மூல எண்ணிக்கையா, அதானே இலத்திரன்களின் மூல எண்ணிக்கையா இலத்திரன்களின் மூல எண்ணிக்கையா இலத்திரன்களின் மூல எண்ணிக்கை ஆகும். பிரேக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க. ஒட்சியேட்டி தாழ்த்திகளிடையே பரிமாற்றப்பட்ட இலத்திரன்களின் மூல எண்ணிக்கை. இதுல இழந்த இலத்திரன், இதுல ஏற்ற இலத்திரன், இது ரெண்டும் சமனாயிருந்ததால 2. ஒருவேளை இது 3 இது 2 நாங்கள் என்ன செய்வோம் 6 போட்டிருப்போம் பொமசிக்கு சமப்படும். அதுதான் சொல்லியிருக்கோம். ஒட்சியேற்றி தாழ்ச்சிகளிடையே பரிமாற்றப்பட்ட இலத்திரங்களின் மூல எண்ணிக்கை 4 இல்லை. இது இழந்த 2 இலத்திரன், இது வாங்கினது. பரிமாற்றப்பட்ட இலத்திரன் வந்து 2 தான். சரி, அப்ப என்னன்னு சொல்லி இருக்குது, பரிமாற்றப்பட்ட இலத்திரன் எண்ணிக்கை. அதாவது இந்த தாக்கத்துல ஒட்சியேற்ற தாழ்த்தல் தாக்கத்துல பரிமாற்றப்பட்ட இலத்திரங்களுக்கு எண்ணிக்கை மூல எண்ணிக்கை தான் எண். இ ஸ்டாண்டர்ட் கலத்தின் மின்னியக்க விசை. இந்த கலத்தின் மின்னியக்க விசை இ ஸ்டாண்டர்ட் கலத்தின் மின்னியக்க விசை. இ ஸ்டாண்டர்ட் என்றது கலத்தின் மின்னியக்க விசை. எஃப் தந்திருக்கு ஃபெரடே மாறிலி. அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தானே ஃபெரடே மாறிலி. இங்க 96,500 கூலோம் மோல் -1 சொல்லி இருக்கோம். ஃபெரடே மாறிலி. இது எவ்வளவு தரவும் தந்துட்டு இக்கலத்தாக்கத்துடன் சம்பந்தப்பட்ட கலத்தாக்கத்துடன் சம்பந்தப்பட்ட இக்கலத்தாக்கத்துடன் சம்பந்தப்பட்ட சுயாதீன சக்தி மாற்றம் சய 212.3 கிலோஜூல் மூல் -1.
டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் தரப்பட்டது சய 212.3 கிலோஜூல் மூல் -1 எனின் கலத்தின் நியம மின்னியக்க விசையை கணிக்க உங்களுக்கு பிரதியிடும் அலகு மாற்றமும் தான் அவன் ஒரு சமன்பாடு தந்திருக்கான் 2013 ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒன்றில இப்படி சொல்லப்பட்டு ஒரு சமன்பாட்டை அவனே தந்துட்டு அந்த சமன்பாடுல ஒரு கே என்ற ஒரு மாறிலிய போட்டிருக்கு அதே மாதிரி ஒரு கேள்விதான் இங்க உருவாக்கி இருக்கு டெல்டா ஜி வந்து கலத்தின் மின்னியக்க விசையோட தொடர்பட்டு இருக்கிற சமன்பாடு தந்திருக்கிறேன் அதுல இருக்கிற ஒவ்வொரு கணியங்களும் அடையாளப்படுத்தி இருக்கு அப்ப உங்களுக்கு இப்ப தெரியும் இந்த ஒட்சியேற்ற தாழ்த்த தாக்கத்துல பரிமாற்றப்பட்ட இலத்திரங்கள் எண்ணிக்கை மூல எண்ணிக்கை வந்து 2 அப்ப டெல்டா ஜி தந்திருக்கு என் தந்திருக்கு ஃபெரடே மாறிலியும் தந்திருக்கு அப்ப என்ன காணலாம் கலத்தின் மின்னியக்க விசையை காணலாம் சமன்பாட்டுல பிரதிகிறதா கலத்தினுடைய மின்னியக்க விசைக்கான கோவை ஏற்கனவே இருக்கு டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் வந்து delta G standard minus n into F E standard தான் இருக்கு இல்ல அலகு கவனமாக இருக்க வேணும் என்னன்னு சொன்னால் கிலோ ஜூல் மூல் -1 இருக்கு டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் சய அப்ப இதுக்கு நாங்கள் பிரதியிடும் போது சய 212.3 வேற 13 ஜூல் மூல் -1 அலகு மாற்றம் செய்யும் 13 ஜூல் மூல் -1 மைனஸ் என்ன எவ்வளவு 2 எஃப்க்கு பதிலாக 96,500 கூலோம் மூல் -1 பெற இ ஸ்டாண்டர்ட் இதுல இருந்து நாங்கள் கலத்தினுடைய மின்னியக்க விசையை காணலாம் சுருக்கல் கவனிச்சீங்கன்னா சரி இதுல மைனஸ் இருக்கு மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் இ ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு மூலம் வெட்டுப்படும் இங்க ஜூல் இருக்கு அங்க கூலோம் இருக்கு இணைந்த அலகு வந்து வோல்ட் அண்டு வரை இ ஸ்டாண்டர்ட் 1.1 வோல்ட் என்று அமையும் இதனுடைய நியம மின்னியக்க விசையை காண்றதுக்கு வேறொரு தொடர்பை பயன்படுத்தி இருக்கு உங்களுக்கு என்ன சமன்பாடு அவையே தந்துட்டு சமன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு கணியங்களையும் அடையாளப்படுத்திட்டு தெரியா கணியம் இது மட்டும்தான் அப்ப அது தந்தா இது காணலாம் தான் இப்ப நாங்கள் அமைச்ச கலமல் மின்வாயும் குளோரின் மின்வாயும் கொண்டு உருவாகின கலத்தின் மின்னியக்க விசை தான் இங்க தந்திருக்கு கணிச்சிருக்கோம் சரி அடுத்த கேள்வி 5வது கேள்வி நியம குளோரின் மின்வாயின் மின்னியக்க விசை நியம குளோரின் மின்வாயின் மின்னியக்க விசை நியம குளோரின் மின்வாயின் மின்னியக்க விசை சக 1.36 வோல்ட் எனின் சக 1.36 வோல்ட் எனின் சக 1.36 வோல்ட் எனின் நியம கலமல் மின்வாயின் மின்னியக்க விசையை கணிக்க நியம கலமல் மின்வாயின் மின்னியக்க விசையை கணிக்க நியம கலமல் மின்வாயின் மின்னியக்க விசையை கணிக்க
நியம கலமல் மின்வாயின் மின்னியக்க விசையை கணிக்க. சரியா? உங்களுக்கு கலத்தினுடைய மின்னியக்க விசை தெரியும், குளோரின் மின்வாயின் மின்னியக்க விசை தெரியும். சமன்பாட்டுகளாலேயே நீங்கள் காணலாம். ஈசல் வந்து E cathode minus E anode. अब R cathode R anode and ஏற்கனவே நீங்கள் அடையாளப்படுத்திட்டீங்க. குளோரின் மின்வாய் வந்து கேதோடாக இருக்கு, கலமல் மின்வாய் அனோடாக இருக்கு. சமன்பாட்டுல பிரதியிட்டு நீங்க இந்த படி எடுக்கலாம். E செல் வந்து E cathode minus E anode. E cathode minus E anode. உங்களுக்கு கலத்தினுடைய மின்னியக்க விசை இந்த சமன்பாட்டில இருந்து கண்டறிங்க. 1.1 வோல்ட். கேதோட் தந்திருக்கு, குளோரின் மின்வாய் இந்த மின்வாய் அழுத்தம் தந்திருக்கு 1.36 வோல்ட் என்று சொல்லி கணிக்க போறோம். கலமல் மின்வாயினுடைய மின்வாய் அழுத்தம். தெரியும். ஆகவே கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கலமல் மின்வாயுடைய மின்வாய் அழுத்தம் வரும். போச்சுன்னு சொன்னால் கலமல் மின்வாயுடைய மின்வாய் அழுத்தம் சகவெளி அமைப்பு 0.26 வோல்ட். 0.26 வோல்ட். சரி, இந்த கேள்வி வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்பட்ட பொழுது ஒரு எக்ஸாம் பேப்பர்ட்ட ஸ்ட்ரக்சர் கேள்வி தான். உடைச்சுடைச்சு சிமுத்தா கேட்டிருக்கேன். இந்த மிச்ச கேள்விகள் கிடக்கு போட்டு விடுறேன். சரியா? நீங்கள் கேள்வி எழுதினீங்க என்றால் நல்ல, நான் கேள்வியை போடணும் பண்ணிட்டு நீங்க சோழியா இருந்தாலும் மறந்துட்டேன். டியூட் கேள்வியை நான் போட்டு விடுறேன், போட்டோ அடிச்சு போட்டு விடுறேன். கணக்க கேள்வி இல்லை, அது கடைசி கேள்வி எல்லானே அப்ப விவசாயம் இல்லை. இருக்கிற கேள்வியை போட்டு விடுறேன், நீங்கள் செய்து பாருங்க. அடுத்த வகுப்பு செய்வோம். 5 மணி கிளாஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தா எடுப்பேன். சரிதானே? பிரச்சனை இல்லை. சில நேரத்துல சிக்கல் பாடு வந்தால் சாரி எடுக்கலாம போகலாம். நான் அறிவிப்பேன் உங்களுக்கு, ஏலாண்டா சொல்லுவேன். அது வரைக்கும் நான் எடுப்பேன். சரியா? ஓகே. அடுத்த வகுப்பு சனிக்கிழமை 5 மணி கிளாஸ் இருக்கும். எடுக்கலாண்டா நான் உங்களுக்கு அறிவிப்பேன். சரியா?